மதுரையில் ஒரு பீடிக்காக முதியவரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். பீடி தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள ஏஞ்சல் நகரைச் சேர்ந்தவர் சக்கரை. கொத்தனாராக வேலை பார்த்து வரும் இவர் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீட்டிற்கு செல்வதை நிறுத்திவிட்டார். இதனால் நாராயணபுரத்தில் அமைந்துள்ள மாநகராட்சி செயற்பொறியாளர் அலுவலக காலி மேடையில் இரவு நேரத்தில் படுத்து உறங்கி வருகிறார். ஏற்கனவே சாலை ஓரங்களில் வசிப்பவர்கள் இரவு நேரங்களில் மாநகராட்சி அலுவலக காலி இடத்தில் படுத்து உறங்குவது வழக்கம். அதன்படி சம்பவத்தன்று அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் சர்க்கரையின் அருகில் படுத்து உறங்கியிருக்கிறார். நள்ளிரவில் எழுந்த சர்க்கரை தான் வைத்திருந்த பீடியை பற்ற வைத்து குடித்துக் கொண்டிருந்த போது முருகன் அவரிடம் பீடி கேட்டுள்ளார். அதற்கு சர்க்கரை மறுப்பு தெரிவித்த நிலையில், அரை துண்டு பீடி கொடுக்க முடியாத நீயெல்லாம் எதற்கு இங்கு வந்து தூங்குகிறாய் என கூறி தகராறு செய்துள்ளார் முருகன். இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் ஆத்திரத்தில் இருந்த முருகன் நள்ளிரவில் சர்க்கரை ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை எடுத்து அவர் மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடி உள்ளார். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மதுரை தல்லாகுளம் போலீசார் பதற்றத்துடன் ஓடிக்கொண்டிருந்த முருகனை மடக்கி பிடித்து விசாரித்த போது கொலை சம்பவம் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு முருகனுடன் சென்ற போலீசார் சர்க்கரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சர்க்கரையிடம் பீடி கேட்டதற்கு ஆபாசமாக திட்டியதால் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ததாக முருகன் வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரு துண்டு பீடிக்காக தூங்கிக் கொண்டிருந்த நபரை பெட்ரோல் ஊற்றி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.